Exercise 8.3 third sum. If A is an event of a random experiment such that P of A is to P of A bar is equal to 17 is to 15, N of S is equal to 640, then find P of A bar and N of A. ரெண்டுத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டியில் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா P of A plus P of A bar is equal to 1. இங்கே P of A பாரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த P of A-வை P of A பாரை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ P of A bar, so P of A is equal to 1 minus P of A bar. ரேஷியோனா என்ன செய்வோம், ஃப்ராக்ஷன் எழுதுவோம். P of A by P of A bar is equal to 17 by 15. P of A எப்படி எழுதுறேன், 1 minus P of A bar divided by P of A bar is equal to 17 by 15. Cross multiply பண்ணோம் அப்படின்னா 15 into 1 minus P of A bar is equal to 17 into P of A bar. எல்லாத்தையும் remove பண்ண 15 minus 15 P of A bar 17 P of A bar. Right side கொண்டு போனோம்னா 15 is equal to 17 plus 15 into P of A bar. இப்போ 15 into add பண்ணால் 32 வரும். 32. 15 by 32 is equal to P of A bar. So P of A bar is equal to 15 by 32. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்தது N of A கண்டுபிடிக்கணும். P of A பார்லேருந்து P of A எப்படி கண்டுபிடிப்போம், 1 minus P of A bar which is 1 minus 15 by 32. 32 LCM எடுத்தால் 32 minus 15 by 32 நமக்கு 17 by 32 கிடைக்கும். N of S இருக்குல்ல, இப்போ P of A ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், N of A divided by N of S. N of A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P of Aவும் தெரியுது, N of Sவும் தெரியுது. P of A தான் 17 by 32 கண்டுபிடிச்சிருக்கோம். 17 by 32 is equal to N of A divided by N of S. N of S வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 640. நேர் நேரம்னா 32 இது 2 times cancel ஆகுது 20. So N of A is equal to 17 into 20, 340. N of A நம்ம யூஸ் பண்ண ஃபார்ம் வந்து ப்ராபபிலிட்டிக்குரிய ஃபார்ம். ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்ம் வந்து N of A by N of S. 9th படிச்சுக்கணும். N of A தான் கண்டுபிடிக்கணும். P of Aவும் N of Sக்குரிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி P of A bar is equal to 15 by 32. N of A is equal to 340. This is the same.